ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, நம்ம சேனலில் ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியல. பட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண பிரியா ஒயிட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டெல்லா ராணி அவங்களும் ஷார்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிவபெருமான் தான் போட்டிருக்கேன். அது ஒரு ஹாஃப் இமேஜாக எடுத்து போட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது இமேஜ் பார்த்து போட்டோன்னா அதை அப்படியே போட மாட்டேன், ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடுவேன்னு. அப்படி தான் இந்த தடவையும் இந்த இமேஜ் நான் நெட்டில் பார்த்து தான் எடுத்தேன். அதுலேயே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக சிவராத்திரிக்கு தாங்க நான் பிளான் பண்ணேன் சிவபெருமான் போடணும்னு சொல்லிட்டு. இது நம்ம சிவன் உருவம் போடுறதுனால போர்டில் தான் போடணுன்ட்டு தான் டிசைட் பண்ணோம். வாசலில் போட முடியாது, எல்லாருமே போய் வர்றதுனால. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்போவே போடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியல. இங்கே எல்லாருக்குமே கிளைமேட் சேஞ்ச் ஆனோடனே எனக்கு உடம்பு சரியில்லை, பாப்பா தம்பி எல்லாருக்குமே அப்படி தான் கோல்டுனால வாய்ஸும் கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் முன்னாடி போட்டேன். கொஞ்சம் நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோவும் டிலே ஆகிட்டு. அது நான் கலர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும், அது ஸ்கை ப்ளூலேயே கொஞ்சம் டார்க் ப்ளூ, அதில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கண்ணுக்கும் அந்த ப்ளூ வச்சு போட்டுட்டேன், கண்ணுக்கும் அந்த புருவத்துக்கும். அப்புறம் அது மேலேயே நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வாய்க்கு ஆரஞ்சோடைய லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் நடுவில் அவுட்லைன் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அது ரெட்டில் கொடுத்துட்டேன். இப்போ புருவமும் கண்ணுமே பிளாக்கில் கொடுத்துக்கிட்டேன். அந்த ஹேருக்கெலாம் நான் இந்த சிவனோட முடிக்கு க்ரே கலர் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிளாக்கில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இது பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரியும் இருக்கும், ஆனால் 3 hours ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மனித உருவங்கள்லாம் நான் ரொம்ப போட்டதில்லை. இந்த ஃபீச்சர்ஸ் நோட்டில் நல்லா வருது, அந்த கீழே வரைகிறப்ப கொஞ்சம் சரியாக வரலன்ட்டு நான் ரொம்ப அது போடுறதில்ல. கிளி, ஃப்ளவர் அந்த மாதிரியே போட்டுட்ருந்தேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு முதல் தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா என்னன்ட்டு. பாம்புக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லோ, ரெட் அது மாதிரி கொடுத்து பார்த்தேன். கொஞ்சம் ஷைனிங்காக கொடுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் அது எதுவும் செட் ஆகலை. வேறு கலர் கொடுத்துருந்துருக்கலாம், க்ரே அது மாதிரி. அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மெரூன் கலர் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு எல்லோ லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு அந்த கண் மாதிரி வரதுக்கு ரெட்டு கொடுத்துட்டேன். இது கலர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த லிங்கம் மாதிரி ஒரு ஷேப்புக்கு போட்டுக்கிட்டேன். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், லைட்டாக பிளாக்கை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் வர மாதிரி போட்டுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய டெக்கரேட் பண்ணணுன்னு நினச்சேன். இதுவே எனக்கு பேக் பெயின் அதனால் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டேன். இந்த சிவனுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தாங்க அடுத்த இமேஜை வரையணும். அதாவது உருவமாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு சரியாக வராதுன்ட்டே நோட்டில் நல்லா வந்துடும். தரையில் இந்த மாதிரி போர்டில் போடுறப்ப எப்படி வரும்னு ஒரு பயத்துலேயே நான் போடாமல் இருந்தேன். இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. பாப்பா தம்பிலாம் சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு இமேஜ் நான் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதியை தான் எப்படியாவது வரைஞ்சிடணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நோட்லேயே இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போர்டில் வரையணுன்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் தளபதியை வரைஞ்சிடணும் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் அவுட்டரில் நான் ப்ளூ, லாவெண்டர், பிங்க் அதை மாதிரி கொடுத்துக்கிட்டேங்க அந்த சிவபெருமான் இமேஜை சுற்றி. நல்லாயிருக்கான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். Thanks for watching.